ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா, பொள்ளாச்சி சரவணா. இன்றைக்கி நான் வழக்கம் போல் ஒர்க்குக்கு கிளம்பிட்டுங்க. ஒரு 8 மணி அந்த வாக்கில் தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க வக்கம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் எங்களுக்கு வேலை சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரெகுலராக போகிற பக்கம் வேலை இல்லாத காரணத்தினால நாங்கள் வேறு பக்கம் வெளியே கேட்டு எங்கள் கொத்துக்காரரே சொன்னக்காட்டி நானும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஆளுகளை கிளம்பி போயிட்டாங்க காட்டுக்கு. இந்த ரோட்டை என் லைஃப்பில் மறக்க மாட்டேங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டு சுரேஷும் 2 பேரும் பொள்ளாச்சிலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தேங்க. அந்த டைமில் ஒரு அண்ணா வந்து வஞ்சியாவரத்துக்கு ரூட் தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்து நேராக எங்கே விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சியாவரத்தில் வரல, எங்களுக்கே ரூட் தெரியாமல் நேராக கருப்பம்பாளையத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில் பெட்ரோலும் இல்லையாமாங்க. இதனாலேயே இந்த தடத்தில் வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை நினச்சி சிரிச்சிட்டு வரது உண்டுங்க. இதெல்லாம் நினச்சிட்டே நேராக காட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா வசி கட்டிட்டு அந்த கும்மிக்கிட்ட உரிக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு போனோன்னா வசி இறக்கி பார்த்தா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. பாத்தியில் தான் போட்டு உரிச்சுங்க. 2வது குத்துக்கு 3வது குத்துக்கு டக்குன்னு வசி கீழே போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் பிடுங்கி வசியை பிடுங்கி வேறு பக்கம் போட்டு உரிக்க ஆரம்பிச்சுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 மணி அந்த வாக்கில் தான் இருந்து சாப்பிட்றதுக்கு போவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:15 அந்த மாதிரி ஆளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 9:15 இப்போ சாப்பிட்றதுக்கு போயிட்டேங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த குமிழி பார்த்தீங்கன்னா காய் வந்து முடியிற கண்டிஷன் ஆச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஃபுல்லாக இழுத்து வசிக்கிட்டு போட்டு எல்லாம் ஹோல்சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற கிளம்பிட்டேங்க. சாப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பக்கம் உட்காந்துருப்போங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா லைட்டாக மோடம் போட்டுருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி உரிச்சது பார்த்திங்கன்னா குடம்பக்காய் தான் உரிச்சோம். அந்த காய் வந்து விற்பனைக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் கொத்துக்காரங்க. அதனால் நானும் போய் மட்டை போட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெளியே 2 பேர் சாப்பிட்றதுக்கு போயிருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. மழையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக விட்டுருச்சு. அதனால் எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அந்த மாதிரியெல்லாம் வேலை முடிஞ்சுங்க. ஃபுல்லாக காய் எண்ணி விட்டு வண்டி வருதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மட்டையை அளவாக போட சொன்னாங்க. வியாபாரி இங்கே தான் இருந்தார். வியாபாரி மட்டை போட வேணாம்னு சொன்னார். நாங்கள் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குங்க, லைட்டாக போட்டு விட்றேன்னு சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் கிளம்பிட்டேங்க. பாசில் இறங்க மாட்டேங்கிறேன். அடுத்த பக்கம் நாங்கள் வந்துட்டோங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி 2 ஆள் உரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா நாங்களும் வசி போட்டு உரிக்க ஆரம்பித்தோம். இங்கே காய் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. காலையில் உரிச்சது நல்லா தான் இருந்துச்சு. இங்கே உரிச்சது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்தியில் தான் போட்டேன். பாத்தியில் போட்டு பார்த்தீங்கன்னா வசி இறங்கலை. எனக்கு பக்கத்தில் ஒரு பையன் தம்பி ஒரு போட்டிருந்தான். அவனை பார்த்தீங்கன்னா வசி நிற்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். எப்படி சிரமப்பட்டு வசி இறக்கி நம்ம உரிக்க ஆரம்பித்தாச்சு. 2 காய் போடு. அடுத்த பக்கம் வந்து நான் காய் உரித்து முடிச்சாச்சுங்க. இங்கே எனக்கு காய் எவ்வளோ கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 230 காய் பக்கம் கிடச்சி. இதுக்கு முன்னாடி உரிச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய் பக்கம் கிடச்சி. மொத்தம் பார்த்தீங்கன்னா 730 காய் தான் இன்றைக்கி வேலையவே. காய் ஃபுல்லாக ஒரு கும்பியாக எண்ணி விட்டு அதுக்கு மேலே மட்டையை போட்டு கவர் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த தோப்புலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.